ஓகே. திமுகவையும் அதிமுகவையும் நீங்கள் பேச்சுவார்த்தை செய்து இணைந்து எடப்பாடி முதலமைச்சராக முயற்சிகள் நீங்கள் செய்வீங்களா? சொல்லியாச்சு. வேற உங்க ரசிகர்கள் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க கட்சி ஆரம்பிச்சா நீங்க சிஎம் ஆயிருக்கலாம், கால சூழ்நிலை ஆகலன்னு ஒரு வருத்தப்பட்டாங்க. சில பேர் சொல்றாங்க. நான் ஏன் அரசியலுக்கு நான் வரதை சொல்லி ஒரு 3 பேஜுக்கும். மதிப்புக்குரிய சூப்பர் ஸ்டார் அவர்களே, உங்கள் மீது யாருக்கும் இங்கு வருத்தம் இல்லை. ஆக்சுவலா உங்களுடைய கருத்து சுதந்திரம் நீங்கள் பேசுவது. ஆனால் உங்களிலிருந்து வந்த ஒருவருக்கு தோல் கொடுத்திருக்கலாமே என்பதுதான் எமது கருத்து. சரி, பத்திரிகையாளர்களிடம் ஒரு கேள்வி. இவரோட ஆட்சி, அதாவது வந்திருக்க நம்மளுடைய முதலமைச்சர் விஜய் அவர்களோட ஆட்சியை பத்தி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு ஏன் நீங்க ரஜினி அவர்கள்ட்ட போய் கேக்குறீங்க? நீங்க இந்த கேள்வியை யார்கிட்ட நியாயமா கேட்கணும்? மக்கள் கிட்ட. மக்கள் தானே இங்கே தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். தங்களுக்கு யார் வேணும், யார் அவர்களை ஆட்சி செய்யணும்னு மக்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. நீங்க அவங்கள்ட்ட தான் போய் கேட்கணும். இப்போதைய முதலமைச்சர் கொடுக்கப்பட்டுள்ள திட்டங்கள் உங்களுக்கு சரியாக உள்ளதா? அவருடைய அமைக்கும் பாதைகள் உங்களுக்கு சரியாக உள்ளதா? அவருடைய நடவடிக்கைகள் மீது உங்களுக்கு ஏதாவது கருத்துகள் உள்ளதான்னு நீங்க அவங்கள்ட்ட தான் மைக் எடுத்துட்டு போய் கேட்கணும். எதுக்காக நீங்க வாக்களிச்ச மக்களை தவிர்த்து விட்டு எல்லா காலங்களிலையும் பத்திரிகை சுதந்திரம் என்பது அப்படித்தான் இருக்கிறது. ஒரு ஒரு பெரிய ஒரு சூப்பர் ஸ்டாரா இருக்கட்டும், இல்ல சினிமா துறை சார்ந்தவர்கள், அதே போல இல்ல ஒரு பெரிய தொழில் அதிபர்களா இருக்கு, இவங்க கிட்ட தான் போறீங்களோடைய மக்களுக்கு என்ன தேவை, அவங்க எதை ஆசைப்படுறாங்க, அவங்க எதுக்காக இந்த ஆட்சியை மாற்றினாங்க அப்படின்னு அவங்கள்ட்ட யாராச்சும் ஒரு பத்திரிகையாளர்கள் கேட்கறது உண்டா? கேட்க மாட்டேங்கிறீங்க. ஏன் அப்படின்னா, நடிகர்கள் கிட்டையும் இல்ல மற்றைய ஏனைய பெரிய முதலைகள்கிட்ட பேசினாதான் உங்களுக்கு கண்டென்ட் கிரியேட் ஆகும். அதுதான் மக்கள் ஆன்னு பார்ப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க. இப்ப மாறிடுச்சு. இதுவரைக்கும் மாற்றிக்கொள்ளாத நீங்கள் தயவு செய்து மக்களுக்கான முன்னுரிமையும் பத்திரிகையில கொடுங்க. அவங்கள்ட்டையும் கேளுங்க, உங்களுக்கு என்ன கஷ்டம், என்ன செய்யணும், இப்ப இருக்க முதல்வர் செய்யறது சரியா, அதே போல இனி வரும் திட்டங்கள் ஏதாச்சும் இருந்தா நீங்க பகிர்ந்து கொள்ளுங்க, கண்டிப்பா முதல்வர் பாப்பாரு அப்படின்னு தான் சொல்லி நீங்க கருத்துக்கள்லாம் எடுத்து வலைத்தளங்கள்ல விட்டீங்கன்னா அது அவர் முதலமைச்சருக்கும் போய் சேரும், மக்களுக்கும் போய் சேரும், விழிப்புணர்ச்சியாகவும் மக்கள் இருப்பார்கள். நீங்க எப்பவுமே தெரிஞ்ச ஒரு பிம்பம் தான் தேவை என்று சினிமா மீதும் இல்ல பெரிய பெரிய அரசியல்வாதிகள் மீதும் பின்னாடியே சுத்துனீங்கன்னா நாடு உருப்படும்.